வணக்கம், நான் டாக்டர் எம் அசோக், இருதய சிகிச்சை நிபுணர். இங்கே இப்போ வெயிலுக்கும் இதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது. நார்மலாக வெயில் ஒரு 103 டிகிரி ஃபேரன்ஹீட் அதிகமாக போனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம தோலில் உள்ள வெப்பத்தால் ரத்த குழாய்கள் கொஞ்சம் விரிவடையும். இதனால என்ன, இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகும். இதய துடிப்பு அதிகமானால் நம்மளோட இதயத்தோட ஒர்க்லோடு அதிகமாகிறதால இதய தொந்தரவு உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் இதேமாரி வர வாய்ப்புகள் உண்டு. நம்ம உடம்போட மெட்டபாலிக் ரேட் சொல்லுவாங்க, வெப்பத்தால் அதிகமாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி தான். அதேமாதிரி அதிகமாகிறப்ப நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் போயிடும். அதனால என்ன ஆகும்னா, இருதய நோயாளிகளுக்கு இருதய தொந்தரவு வர வாய்ப்புகள் அதிகம், ஹார்ட் ஃபெயிலியர், இருதய செயலிழப்பு அதிக வாய்ப்பு உண்டு. இதை தவிர்த்துக்கணும் என்ன பண்ணுன்னா, இந்த கூடுமான வரைக்கும் லைட் கலர் நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம உடம்புல குளிர்ச்சியாக வச்சுக்கணும், நிறைய தண்ணீர் பருக வேண்டும். அப்புறம் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ், லூஸ் ஃபிட்டிங் ஷர்ட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த மதிய நேரங்களில் வெயிலில் போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேமாரி தொந்தரவு தான் உடனடியாக மருத்துவரை அணுகி வைத்தியம் பெற வேண்டும். இதனால் நம்ம வருமுன் காப்ப மாரி தான், வெயிலில் போகிறத தவிர்த்துக்கணும், சஃபிஷியன்ட் தண்ணிக்கு நல்லா குடிக்கணும், லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கணும். இதான்